10வது அல்லது 12வது வகுப்பில் கல்வியில் தடை ஏற்பட்டதா மற்றும் தேர்ச்சி பெற முடியலையா? கவலை வேண்டாம். உங்கள் வாழ்க்கையை புதிய திசையில் வழிநடத்த நக்ஷத்ரா அகாடமி இப்போது தயாராக இருக்கிறது. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஓபன் ஸ்கூலிங் போர்டு மற்றும் தமிழ்நாடு தனித்தேர்வர் உதவ. இம்மூலம் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வாயிலாக நீங்கள் உங்கள் வருடத்தை மீட்கலாம். அதிகாரப்பூர்வமான தேர்வுகள், குறைந்த அழுத்தம், உங்கள் கல்வி கனவை இன்னும் நெருங்குங்கள். ஸ்பெஷல் கிளாஸ்கள், இண்டிவிஜுவல் கைடன்ஸ் மற்றும் ஃபுல் சப்போர்ட். இது உங்கள் இரண்டாவது வாய்ப்பு. இப்போதே அழைக்கவும். நக்ஷத்ரா அகாடமி. உங்கள் கனவுகள் நிறைவேற வேண்டுமா? உங்கள் அழைப்பை இப்போது தொடங்குங்கள். இப்போது உங்கள் குழந்தைக்கு புதிய அரங்கம். நட்சத்திரா ப்ரீ ஸ்கூலின் டே கேர் சேவையில் 1.5 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்காக காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை பாதுகாப்பான விளையாட்டு மற்றும் கற்றல் சூழலில் நேரம் செலவிடுங்கள். இது உங்கள் குழந்தைக்கான சிறந்த ஆரம்பம். கிரிக்கெட் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்திய கிரிக்கெட்டின் ரன் மெஷின் கிங் கோலி மீண்டும் ஒருமுறை உலக கிரிக்கெட்டில் தனது பெயரை பொறித்துள்ளார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடரில் அவர் நிகழ்த்திய சாதனை கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு பொன்னெழுத்து. முதல் 2 ஒருநாள் போட்டிகளில் டக் அவுட் ஆகி சற்று தடுமாறினாலும் 3வது போட்டியில் தனது கிளாஸ் என்னவென்று நிரூபித்தார். 24 ரன்கள் குவித்து இந்தியாவை வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்றார். அந்த வெற்றி ஒயிட் வாஷை தவிர்த்து இந்திய அணிக்கு ஒரு ஆறுதலை அளித்தது. 247 ரன்கள் என்ற இலக்கை நோக்கி ஆடிய இந்திய அணிக்கு விராட் கோலி 81 பந்துகளில் 64 ரன்கள் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். ரோஹித் சர்மாவுடன் இணைந்து 2வது விக்கெட்டுக்கு 128 ரன்கள் குவித்து அணியின் வெற்றிக்கு அடித்தளமிட்டார். இது ஒரு அற்புதமான பார்ட்னர்ஷிப். ரோஹித் சர்மா 125 பந்துகளில் 121 ரன்கள் குவித்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். அவர் தனது அபாரமான சதத்திற்காக ஆட்ட நாயகன் விருதை வென்றார். இந்த தொடரில் ரோஹித் தனது சிறப்பான ஃபார்மை வெளிப்படுத்தினார். இந்த அற்புதமான இன்னிங்ஸின் போதுதான் விராட் கோலி ஒரு புதிய உலக சாதனையை படைத்தார். ஒருநாள் கிரிக்கெட் வரலாற்றில் வெற்றிகரமான சேசிங்கில் 6000 ரன்களுக்கு மேல் எடுத்த முதல் பேட்ஸ்மேன் என்ற பெருமையை அவர் பெற்றார். இது ஒரு மகத்தான சாதனை. ஏற்கனவே இந்த பட்டியலில் முதலிடத்தில் இருந்த கோலி தனது ஆதிக்கத்தை மேலும் உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த மைல்கல் அவரது சேசிங் திறமைக்கு கிடைத்த ஒரு சான்று. இது இந்திய கிரிக்கெட்டுக்கு ஒரு பெருமை. இந்த சாதனையை நாம் சற்று ஆழமாக பார்ப்போம். சச்சின் டெண்டுல்கர் 54 ரன்களுடன் 2வது இடத்தில் உள்ளார். மாஸ்டர் பிளாஸ்டர் வெற்றிகரமான சேசிங்கில் 14 சதங்கள் அடித்துள்ளார். ஆனால் விராட் கோலி இந்த பட்டியலில் 24 சதங்களுடன் சச்சினை விட வெகு தூரம் முன்னணியில் உள்ளார். இது கோலியின் சேசிங் திறமையின் தனித்துவத்தை காட்டுகிறது. அவரது ஒவ்வொரு சதமும் ஒரு வெற்றிக்கு வழிவகுக்கிறது. ரோஹித் சர்மா மாரதியாவின் 1 ரன்களுடன் இந்த எலைட் பட்டியலில் 3வது இடத்தில் உள்ளார். அவரும் வெற்றிகரமான சேசிங்கில் 14 சதங்கள் அடித்துள்ளார். இந்த மூவரும் இந்திய கிரிக்கெட்டின் தூண்கள். இந்த 3 ஜாம்பவான்களிலும் வெற்றிகரமான சேசிங்கில் விராட் கோலியின் சராசரி மிகச் சிறந்தது. அவர் 89 என்ற அசைக்க முடியாத சராசரியுடன் ஆதிக்கம் செலுத்துகிறார். இது அவரது நிலைத்தன்மைக்கு ஒரு சான்று. 2012ஆம் ஆண்டு முதல் இந்திய அணியின் மிடில் ஆர்டரின் முதுகெலும்பாக விராட் கோலி திகழ்ந்து வருகிறார். பல போட்டிகளில் இந்தியாவை வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்றுள்ளார். அவரது ஒவ்வொரு இன்னிங்ஸும் ஒரு பாடம். தனது ஆரம்பகால வாழ்க்கையில் சற்று தடுமாறினாலும் 2009இல் மீண்டும் அணிக்கு திரும்பிய பிறகு அவர் ஒரு வழக்கமான வீரராக மாறிவிட்டார். அன்று முதல் இன்று வரை அவர் தனது ஆதிக்கத்தை நிலைநாட்டி வருகிறார். அவரது அர்ப்பணிப்பு பாராட்டத்தக்கது. விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் தற்போது ஒருநாள் போட்டிகளில் மட்டுமே கவனம் செலுத்துகின்றனர். அவர்கள் இருவரும் இந்தியாவுக்கு திரும்பியுள்ளனர். அடுத்ததாக நவம்பர் 30ஆம் தேதி ராஞ்சியில் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக விளையாட உள்ளனர். அடுத்த 2 ஒருநாள் போட்டிகள் டிசம்பர் 3ஆம் தேதி ராய்ப்பூரிலும் டிசம்பர் 6ஆம் தேதி விசாகப்பட்டினத்திலும் நடைபெற உள்ளன.
இந்த தொடரிலும் கோலி தனது மேஜிக்கை நிகழ்த்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். விராட் கோலியின் இந்த உலக சாதனை அவரது விடாமுயற்சி, திறமை மற்றும் இந்திய அணிக்கான அர்ப்பணிப்புக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரம். அவர் தொடர்ந்து பல சாதனைகளை படைத்து இந்திய கிரிக்கெட்டை பெருமைப்படுத்துவார் என்பதில் சந்தேகமில்லை. கிங் கோலிக்கு வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்கள். உங்கள் நண்பர் உடன் பகிரவும். மிக முக்கியமாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். புதிய வீடியோக்கள் வரும்போது உடனே அறிந்து கொள்ள மணி ஐகானையும் கிளிக் செய்யுங்கள். நன்றி உங்கள் ஆதரவுக்காக.